என்னடா ஏய் என்னடா பணம்? இத பாருங்க, இது டீசென்ட்டானவங்க குடி இருக்கிற ஏரியா. என்னது இங்க வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே? இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். எதுடா அசிங்கம்? நீ பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராம இருக்கிறதா இல்ல நாங்க வந்து திருப்பி கேக்குறதா? நேத்தரமா அவ்வளவு இதுவா சொன்ன பணத்தை கொடுத்துறானே, இப்ப குடுறா. ஏய் ஏய் எட்ரா பணத்தை, ஏய் எட்ரா. இத பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, அத புரிஞ்சுக்க. ஏய் ஏய் எட்ரா, எட்ரா பணத்தை. உன்னை உயிரோட விட மாட்டேன். பிடிக்க எட்ரா பணத்தை. ஐயோ ஏய் அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர்தான் 2 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாருல்ல, ப்ளீஸ் விட்டுருங்க. ஏய் நீ யாரு, இவன் பொண்டாட்டியா? இல்லைங்க, போ. ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிவா சரணும் வெறும் ஆள் இல்ல. அவருக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. நீங்க இப்படி திடீர்னு கெடு வச்சதுனாலதான் அவரால் திருப்பி கொடுக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி 2 நாள்ல அவர் திருப்பி கொடுத்துருவாரு. உங்க பணம் எங்கேயும் போயிடாது, உங்ககிட்டயே வந்து சேர்ந்துரும். ஏய் ஏற்கனவே இவனுக்கு அல்வா கொடுத்திருக்கான் நிறைய தடவை, நீ வேற வந்து கொடுக்க வந்துட்டியா? போ. ஏய் இப்ப எனக்கு பணம் கொடுக்கல, மவனை கழுத்து அறுத்துருவேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க. இதுல 200 பவுன் எடுத்துக்கோங்க. ஐயோ மீனா வேண்டாம், சொன்னா கேளுங்க. உங்க உயிரை விட இந்த நகை ஒண்ணு முக்கியம் இல்ல சார். மீனா எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரிஜினல் தானே? ஆமா. ஏய் வந்த வேலை முடிஞ்சது, வா போலாம். போலாம் ஓ போலாம். என்ன மீனா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? எனக்காக வந்து கேட்ட உடனே திடுத்துப்புன்னு 200 பவுன் நகை எடுத்து கொடுத்துட்டீங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? ஐயோ, இந்த விஷயம் என் ஒய்ஃப் பார்வதிக்கு தெரிஞ்சா அவ என்ன அசிங்கமா நினைப்பாளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப எனக்கு அந்த யோசனை எல்லாம் வரல சார். உங்க உயிரை காப்பாத்தணும், அவ்வளவுதான். காப்பாத்திட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தேங்க்ஸ் மீனா. அதுவும் 200 பவுன். ஆனா இன்னொரு 10 நாள்ல உங்க நகையெல்லாம் எப்படியாவது நான் திருப்பி மீட்டு கொடுத்துறேன். ஓகே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஐயோ பரவாயில்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் மீனா. வாவ், 200 பவுன் நகை.
ஏண்டா அந்த மீனா பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரோட்ல என்ன பார்த்து வீட்டுக்கு கூட்டு போயிருப்பா. நம்மளாம் கிரிமினல்ஸ்டா, மூளையை உபயோகிச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க. அதான் அவ பண்ண தப்புக்காக இந்த 200 பவுன் நகைய பெனால்ட்டியா கட்டியிருக்கா. எப்படியோ தலைவா, நீ நினைச்சதை நடத்திட்டல்ல. இல்லடா, நான் நினைச்சதுல முதல் ஸ்டெப் தான் நடந்திருக்கு. இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அப்ப அடுத்தது என்ன பண்ண போறீங்க தலைவா? பொறுத்திருந்து பார். மீனா எங்க பாட்டி? கோயிலுக்கு போயிருக்கா. நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பாட்டி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாடியில யார் இருக்காங்க? அது வந்து யார் பாட்டி? இல்ல தல, நான் தலை இப்போ ஓட்டாச்சு ஆடுறா. தலை தான் எடுக்கணும். இதோ பாரு. இந்தா, இருடா, அவசரப்படாதடா. இப்ப எங்கடா போறோம்? போட்டாச்சு பாரு, ஆடு. சந்தோஷ், ஆ? என்ன இதெல்லாம்? தெரியல, சீட் ஆட்டம். டே மச்சான், ஒரு கை குறையுதுன்னு சொல்லிட்டு இருந்தால, வா பாரு, வா வந்து உட்காரு, வா ஒரு ஆட்டம் போடலாம். சந்தோஷ், என்ன இது? வீட்ல அதுவும் வேண்டாம் சந்தோஷ். மீனா வந்துட்டானா அவ இதெல்லாம் பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவா. ப்ளீஸ் சந்தோஷ், அவ வரத்துக்குள்ள இவங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியில போயிடுங்க. முடியாது, இனிமே எல்லாமே இங்கதான். டேய் ஓடுற. பாரு, நம்ம பசங்களுக்கு குடிக்கிறது காஃபி கீஃபி ஏதாவது கொண்டு வாயேன். என்னடா காஃபி சாப்பிடுவீங்களா? போ கொண்டு வா. போன்னு சொல்றோம்ல. பாரு, கடிக்கிறதுக்கு இந்த சிக்கன் பக்கோடான்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு கொண்டு வா. என்ன பாக்குற? நீ ஒன்னும் சைவம் இல்லல்ல, போ. டேய் போடுறா. ஆடு தல, நீதான். நானா? பாட்டி, இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க? இப்பதாம்மா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி. என்னடி பாரு, என்னை எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்ன? மறுபடியும் ஏதாவது வேதாள முருங்கை மரம் எடுத்தா? சந்தோஷ் உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும்.
ஏன் இப்ப திடீர்னு இப்படி கேக்குற? நான் கேக்குறேன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல? ஒரு 6 மாசமா தெரியும். எங்க ஆத்துக்கு பக்கத்துல அவன் அம்மாவோட குடி வந்தான். அது தவிர அவனை பத்தி வேற எதுவும் தெரியாதா? என்ன பாரு, கோர்ட்ல வக்கீல் கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவனை பத்தி அவ்வளவா தெரியாது, அவன் அம்மாவை தெரியும். இந்த 6 மாசத்துல எங்க ஏரியாவுல அவனை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. அவன் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. என்னதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏண்டி, நோக்கிற பைத்தியமா பிடிச்சிருக்கு? எல்லாரையும் அழிச்சுட்டு வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாம உன்னை யாரும் அவளை கெஞ்சிட்டு இருக்க சொன்னது? அவனை வெளியில போன்னு சொல்றதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது? அவனுக்கும் நமக்கும் மன வருத்தம் தான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாம அவன் பாட்டுக்கு நான் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டான். அப்புறம் மீனா கிட்ட நாம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? நீ சொல்றது சரின்னு தான் படுறது. இப்ப என்ன பண்ணணுங்கிற? மைதிலி, நீ தான் அவன்கிட்ட பேசணும். ப்ளீஸ், அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான். அவன் மனசை சங்கடப்படுத்துறதுலயும் அர்த்தம் இல்ல. அவன் ஜாலியா இருக்கிறதோ, சீட் ஆடுறதோ, சிகரெட் பிடிக்கிறதோ அவனோட சொந்த விஷயம். அதை வேண்டான்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வேண்டாம். நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்ன ஒரு மனப்பக்கோண்டி நோக்கு. ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துண்டு அநாகரிகமா நடந்துட்டு இருக்கான். அவன் மேல கோவப்படாம அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்தணும்னு நினைக்கிறியே? சரி, நான் சந்தோஷம் பார்த்து பேசுறேன். நீ வீட்டுக்கு போ. சரி மைதிலி, நான் கிளம்புறேன். ம். நீங்க சொல்றத பார்த்தா ரகுவரன் பிரகாஷ் ராஜ் மாதிரி பெரிய வில்லன் ஆயிடுவீங்க போல இருக்கு. தாரா, வில்லன்லாம் சொல்லாத, அசிங்கமா இருக்கு. ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அவ்வளவுதான். பாத்து சார், ஏதாவது ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க. நோ சான்ஸ் தாரா. 200 pounds on the table. யார் கொண்டு வந்து கொடுப்பா? இன்னைக்கு வித்தா கூட 20 லட்சத்துக்கு போகும். 5 ஆட் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரு மிரட்டல சம்பாதிச்சிட்டேன். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு தாரா. கொஞ்சம் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்து பண்ணுங்க சார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஹலோ மைதிலி, வாங்க வாங்க. என்ன திடீர்னு ஸ்டுடியோ பக்கம்? சந்தோஷ், நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்த. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமானவனா நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. என்ன மைதிலி சொல்றேன்? அப்படின்னு நான் கீழ்த்தனமா நடந்துக்கிட்டேன்? பார்வதி ஆத்துக்கு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அழிச்சுட்டு போய் அவ ஆத்துல சீட்டு விளையாடி இருக்க. இது கீழ்த்தரம் இல்லையா? இங்க பாருங்க மைதிலி, நான் உண்டு, என் ஸ்டுடியோ உண்டுன்னு இருந்தேன். என்ன வம்பு கிழித்தது நீங்க. இப்போ வந்து குத்துதே கொடைதேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஆத்துக்குள்ள போய் சீட்டு விளையாடவளா? அதென்ன வீடா இல்ல ரெக்ரேஷன் கிளப்பா? உதவி பண்றேன்னு ஒத்துண்டு தானே பார்வதி ஆத்துக்குள்ள வந்த. இப்போ உபத்திரம் பண்ணா எப்படி? நீ பண்றது தப்பு சந்தோஷ். இத பாருங்க மைதிலி, நான் எதையும் காரணம் இல்லாம பண்ணல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எனிவே, நான் பார்வதி வீட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, போயிட்டு வாங்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை பகவான் தண்டிக்காம விட மாட்டார்.
மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே